தமிழக மக்களின் ஜீவாதார பிரச்சனையான காவிரி விவகாரம் நீண்ட காலமா இருந்துட்டு வருது. தற்போது அணை கட்டுவதை குறித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய 30 பேர் கொண்ட உயர்மட்ட அதிகாரிகள் குழு கர்நாடக அரசு அமைத்திருக்கிறாங்க. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம். சார், கர்நாடக அரசு 30 பேர் கொண்ட குழு அமைத்ததை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கு திமுக அரசு தமிழகம் சார்பா ஒரு ஸ்ட்ராங்கான விவாதத்தை முன்வைக்கல. ஏனோ தானோன்னு செயல்பட்டதுனால தான் இந்த மாதிரியான துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறாரு. நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க சார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை இந்த நதிநீர் பங்கீடு பிரச்சனை. இதுல அரசியல் தான் கூடுதல் நடக்குதே தவிர உண்மையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான முயற்சி நடக்கல அப்படின்றதான் நான் பார்க்கிறேன். 2 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் கூட அப்படிதான் பாக்குறாங்க. அவங்களுக்கு இதனால எவ்வளவு ஓட்டு கிடைக்கும், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அதிமுக விமர்சனம் வைக்கிறது என்பது ஒரு ஆக்கபூர்வமான விமர்சனங்களோ ஆக்கபூர்வமான ஆலோசனைகளோ கொடுக்கறதாக இல்லை. இது இந்த பிரச்சனையில மட்டும் இல்ல, பல்வேறு பிரச்சனைகள்ல சமீப காலத்துல பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு தண்ணீர் பிரச்சனையை பொறுத்தவரையில 2 விஷயங்கள் ரொம்ப எளிதாக செய்ய முடியும். ஒன்று, 2 மாநில அரசுகளும் கூடி பேசணும். அங்க இருக்கக்கூடிய மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் கூடி பேசணும். ஒரு சமூக நல்லுறவை உருவாக்கணும். 2வது, தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை போதுமான அளவுக்கு தேக்கி வைத்து சரியாக பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். ஒவ்வொரு தடவையும் இந்த பிரச்சனை கோடை காலங்கள்ல பெரிய பிரச்சனையாக வருது. அது பிறகு ஒரு மழை வந்ததோட தீர்ந்து போகுது. ஏன்னா மழை தண்ணீரை நீங்க எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பெர்மனண்டா அங்க தேக்கி வைக்க முடியாதுல்ல. கூடுதல் மழை பெய்யும் போது தண்ணீர் வரத்து கால்வாய் வழியாக இங்கதான் வரும். தமிழ்நாட்டுல காவிரி நீர் எவ்வளவு மழை காலத்துல கடலுக்கு போகுதுன்றத பார்க்கணும். அப்போ அந்த நீரை பயன்படுத்துவதற்கான போதுமான நீர்நிலைகளை அதிமுக காலத்துல சரி பண்ணாங்களா அப்படின்றது கேட்டா அது போதுமான அளவில் இல்லை. இது ஒரு அரசியலுக்காக சும்மா விவசாயிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாகுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் வைக்கிறது என்பது அழகல்ல அப்படின்றத நான் பார்க்கிறேன். மேகதாது அணை கட்டப்பட்டா தமிழக விவசாய சங்கங்கள் மற்றும் எதிர்கட்சிகள் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? அது வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்திருக்கிறோம்ல. எப்பவுமே இந்த மாதிரி வந்தா உடனே ஒரு போராட்டம் நடத்துறது மட்டும் தீர்வு அல்ல. போராட்டங்கள் நடக்கும். நம்ம பல்வேறு போராட்டங்கள் இந்த பிரச்சனையில இதுக்கு முன்னாலேயும் பார்த்திருக்கிறோம். இனிமேயும் இதே மாதிரி போராட்டங்கள் நடக்கும். விவசாய சங்கங்களும் செய்யும், அரசியல் கட்சிகளும் செய்யும். அதன் மூலமாக அவங்களுக்கு ஆதரவு எப்படி கிடைக்கும்ன்றத பலப்படுத்துறதுக்கான முயற்சி தான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி தனது முதலமைச்சர் பதவி காலத்துல இந்த விவகாரத்தை எப்படி கையாண்டாரு? அப்போது எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்ன சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. அவங்களோட இவங்க நல்ல தொடர்பு வச்சுட்டு இருக்கதான் செய்தாங்க. இப்பவும் நெருக்கமாக கூட்டணி வச்சு இருக்காங்க. அந்த நேரத்துல இத அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறது, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கர்நாடக விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் சேர்ந்து கூட்டு முயற்சிகள் அதனை இருந்திருக்கலாம், செய்யல. 2 மாநில அரசுகளும் உட்கார்ந்திருந்து அதிகாரிகள் மூலமாக அரசியல் தலைவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், செய்யல. அது செய்திருந்தால் இந்த பிரச்சனை இப்படியே தொடர்ந்துட்டு இருக்காது. ஏன்னா இன்றைக்கு நமக்கு தேவையான தண்ணீரை பொறுத்தவரையில கர்நாடகம் நமக்கு மேல இருக்கு நிலப்பரப்புல பார்க்கும்போது. அப்ப அங்க பெய்யக்கூடிய மழை இங்கதான் சேரணும். அது வர்றதுக்கான தண்ணீரை தடுத்து வைக்கிறதுன்றதுல அவங்களுக்கும் நோக்கம். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அதை கொஞ்ச காலம் தேக்கி வச்சிருந்தா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அது தேவைப்படும் சொல்லி இதுக்கு முன்னால பார்த்திருக்கிறோம். கர்நாடகாவிலையும் வறட்சி வந்திருக்கிறது. கோடை காலத்துல வறட்சி என்பது அங்கேயும் இருக்கிறத பாக்குறோம். அவங்க அதனால
இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன செய்திருக்கலாம்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய நீர்த்தேக்கங்களுக்கு பதிலாக சிறு சிறு நீர்த்தேக்கங்கள் உருவாக்கி வச்சிருந்தா, அது அவங்களுக்கும் நல்லதா இருந்திருக்கும். நமக்கும் நல்லதாக இருந்திருக்கும். அந்த மாரி முயற்சிகள் எதுவும் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது, அந்த மாரி முயற்சிகள் எதுவும் நடந்ததாக வரலாறு சொல்லவில்லை. மேகதாது குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தமிழ்நாடு அரசு எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறாரு. அவரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவார். முதல்வர் இருக்கிறாரு. முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்துவார். அதிகாரிகள் மத்தியில பேச்சுவார்த்தை நடக்கும். இத வந்து ஒரு 2 கட்சிகளுக்குள்ள போராட்டமாகவோ, 2 மாநிலத்துக்குள்ள போராட்டமாகவோ மாற்றுவத, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்பவர் நிச்சயமாக விடமாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. 2வது காங்கிரஸோட இன்னைக்கு திமுகவுக்கு நல்லுறவும் இருக்கிறது. அதனால தேவைப்பட்டா மேலிடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து, இத வந்து இப்போ வந்து அத வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாத்தாதுங்க. அதுக்கு பதிலாக பேச்சுவார்த்தைகள் மூலம் அது எந்த அளவுக்கு அணை ஹைட் எவ்வளவு இருந்ததுன்னா நமக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கும் பாதிப்பு இல்லாம, எங்களுக்கும் பாதிப்பு இல்லாம எப்படி வச்சுக்கலாம். அதே மாரி எந்தெந்த மாதங்கள்ல எங்களுக்கு தண்ணீர் தேவை, அந்த நேரத்துல நீங்க எவ்வளவு தண்ணீர் தரணும் அப்படின்றதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக் கொள்ள முடியும். அந்த முயற்சியை மாநில முதல்வர் நிச்சயமாக செய்வார் என்று நம்புகிறேன். மேகதாது நீர்த்தேக்க பகுதியில நில அதிர்வு அபாயம் இருக்கிறதா? பேரிடர் காலங்கள்ல அணை உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சார்? அதாவது இதெல்லாம் யூகம். ம். இன்றைக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய புள்ளிவிவரப்படி அப்படி பெரிய அளவுக்கு அங்க சீஸ்மிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய நில அதிர்வு இருக்கிறதாக தெரியல. நிச்சயமாக அந்த ஒரு அணை கட்டும்போது தண்ணீர் கூடுதலாக தேக்கி வைக்கும்போது, அதனால கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஆனா, அதனால இப்போ த இந்த பகுதியில வந்து பெரிய பாதிப்புகள் வரும்னு எனக்கு தோணல. காரணம், இந்தியாவுல நில அதிர்வு பகுதி கூடுதலாக இருக்கிறது வந்து இமயமலை பகுதி. அதனால தான் நாம இப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். உத்தரகண்ட்ல, அதே மாதிரி சிக்கிம்ல அணைகள் உடைந்திருக்கிறது. அதனால நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அங்க அணைகள்லாம் கட்டும்போதே எல்லாரும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், விஞ்ஞானிகள் சொன்னது, இல்ல இந்த இடங்கள் சரியான இடம் இல்ல. இத தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்றது சொன்னாங்க. அத மீறி அங்க கட்டுனதுனால இந்த பிரச்சனை வந்தது. கர்நாடகாவுல அந்த மாதிரி வந்து நில அதிர்வு கூடுதலான பகுதி இல்ல. தமிழ்நாடும் கூடுதல் நில அதிர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அல்ல. அதனால அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இப்ப பார்க்கணும்னு தோணல. சார், இந்த அணை தமிழகத்தின் காவிரி டெல்டா விவசாய பகுதியின் பாசனத்தை எவ்வாறு பாதிக்கும் சார்? காவிரி டெல்டாவுல வந்து இந்த அணை கட்டும்போது பெரிய பாதிப்பு வந்துரும்ன்றது எல்லாமே யூகம் தான். அந்த அணை எவ்வளவு உயரத்துக்கு கட்டப் போறாங்க, இதுவரைக்கும் முடிவெடுக்கல. இப்ப குழு தான் அமைச்சிருக்காங்க. அந்த குழு அமைச்ச உடனே எல்லாம் தீர்வு வந்துற போறதில்ல. குழு தன்னுடைய பரிந்துரைகளை சொல்லும். அதுக்கு பிறகு அரசு அதிகாரிகள் உட்கார்ந்திருந்து அத பரிசீலனை செய்வாங்க. ஆளும் அரசியல்வாதிகள் அத பத்தி பேசுவாங்க. அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் குடுக்கணும். டிபிஆர்ன்னு சொல்லுவாங்க. டீடெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒன்றிய அரசுக்கு போகும். ஒன்றிய அரசு அதை பரிசீலனை செய்யும்போது குறிப்பாக பார்க்கக்கூடியது என்னன்னா, சுற்றுச்சூழல் ஆய்வு பிரச்சனை. என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட்ன்னு இருக்கு. அந்த என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த நில அதிர்வு உட்பட என்னெல்லாம் பாதிப்புகள் வரப்போகிறது என்பதை அவங்க வந்து விஞ்ஞான ரீதியாக ஸ்டடி பண்ணி அதுக்கு பிறகு கிளியரன்ஸ் கொடுத்தாதான் இந்த அணை கட்டுதல் என்பது நடக்கும். 1. 2வது அந்த மாதிரி அணை கட்டப்பட்டு விட்டாலும் கூட நாமளும் அதுக்கு சுதாரித்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு நீர்த்தேக்கங்களை சரி செய்து ஆழப்படுத்தி மழை காலத்துல தண்ணீர் சேகரிப்பதை அதிகப்படுத்தி அந்த நீர்நிலைகளை சுத்தமாக வைக்கிறதுக்கு பாதுகாப்பாக வைப்பதற்கு உள்ள முயற்சிகளை செய்தாச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு என்பது வராதுன்றது என்னுடைய சார், அணை கட்டப்படுறதுக்கு முன்னாடி ஒரு விரிவான தாக்க மதிப்பீட்டு அறிக்கை வந்து எதற்காக தயாரிக்கப்படுது? அதுல என்னென்ன தரவுகள் வந்து இருக்கும் சார்?
அதாவது விரிவான அறிக்கை தயாரிக்கிறதுக்கான தேவை என்னன்னு சொன்னா, இது ஒரு நீண்டகால திட்டம். அப்போ அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கப்பட வேண்டும். எதிர்காலத்துல விவசாயம் எவ்வளவு அதிகரிக்கும்? அதுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும்? கடந்த 10 ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக மழை வீழ்ச்சி என்பது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? எதிர்காலத்துல அது எப்படி மாறப்போகும்? இப்ப சமீப காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, மழை என்பது முன்னாலே மாரி பருவமழை அல்ல. அப்பப்போ ஆங்காங்கே புயல் வருது. புயல் சார்ந்த மழைகளாக மாறிக்கிட்டு இருக்கு. இது சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, உலக அளவுல நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தின் காரணமாக. 3வது இதற்கான நிதி தேவை என்னன்றத முடிவு செய்யறது. அத பொறுத்தவரையில இந்த பணம் எங்கிருந்து உருவாக்கப்படும்? ஒன்றிய அரசு கொடுக்குமா? மாநில அரசு கொடுக்குமா? இந்த மாதிரி பெரிய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு பணம் ஒதுக்க வேண்டும். அந்த நம்ம தமிழ்நாட்டுல ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம கேட்கக்கூடிய பணத்தை ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்ல. கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் அரசு கேட்கிற பணத்தை கொடுக்கறது இல்ல. அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி விரிவான அறிக்கையை தயாரிச்சு ஒன்றிய அரசுக்கு அனுப்பிதான் ஆகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு அனுப்பப்படும். அப்போ சுற்றுச்சூழல் அமைச்சகம் அவங்களுக்குன்னு எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்ல இதனால என்ன பாதிப்புகள் வரலாம், இந்த பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக மாற்று நடவடிக்கையாக என்ன செய்யலாம், அதே மாதிரி இதை செய்யும் போது என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு பட்டியல் போட்டு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க அமுல்படுத்தினாதான் இந்த திட்டத்தை அமுல்படுத்தலாம் அப்படின்னு கூடிய விளக்கங்களை கொடுத்துருவாங்க. அந்த அடிப்படையில அது செயல்படுத்தப்பட வேண்டும், அது கண்காணிக்க வேண்டும். சுற்றுச்சூழல் அமைச்சகமும் அதை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கும். காவிரி நீர் பங்கீட்டு விவகாரத்துல தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதார பாதுகாப்புக்கு அரசு என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்திருக்காங்க? ஏற்கனவே இந்த தண்ணீர் பங்கீடு சம்பந்தமாக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த காலகட்டத்துல எவ்வளவு தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்பது விதிமுறையாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அது அமுல்படுத்துறத கண்காணித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதனால அந்த தண்ணீர் அந்தந்த காலகட்டத்துல கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சில நேரம் அது கர்நாடகாவுக்கும் பாதிப்பாக இருக்கும், மழை குறைவாக இருக்கும் போது. சில நேரம் நமக்கு நிறைய தண்ணி வருது, அது நமக்கு வேஸ்டா போகுது. இது ஒரு பக்கத்துல. 2வது தமிழ்நாட்டுக்குள்ள நீர் மேலாண்மைக்கான திட்டம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில இது முழுமையாக அமுல்படுத்தப்படவில்லை. இதுல 3 பேருடைய பங்களிப்பு அவசியம். 1 அரசு, ஆட்சியாளர்கள். 2வது இதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகள். வாட்டர் ரிசோர்சஸ்க்குன்னு சொல்லி அதிகாரிகள் இருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடியோட பல குளங்கள், நீர்த்தேக்கங்கள் பிடபிள்யூடியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்களுடையது. 3வது மக்கள் பங்கேற்பு. இந்த மாதிரி திட்டங்கள் அமல்படுத்தும் போது எப்பவுமே மக்களோட கலந்து பேசி மக்களுடைய குழுக்கள் அமைத்து செயல்படுத்தினாதான் அந்த நீர்நிலைகள் முறையாக பராமரிக்கப்படும், பாதுகாக்கப்படும். நான் இப்ப கண்கூடாக நம்ம பார்க்கும்போது பல்வேறு இடங்களில் அந்த போதுமான வரத்து கால்வாய் பல இடங்கள்ல அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் தண்ணி கீழே போகக்கூடிய போக்கு கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த கால்வாய் அடைபட்டு இருக்கிறது. அப்போ தண்ணீர் முறையாக போறதில்ல. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு பல்வேறு குளங்கள், நீர்த்தேக்கங்களை சரி செய்வதற்கு முறையாக அது செயல்பட வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்துட்டு இருக்காங்க. வெற்றிகரமாக செய்யறாங்க. அரசு ஒத்துழைப்போடு செய்யறாங்க. அதுல அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் குழுக்களை உருவாக்குறாங்க. நீங்க குளத்தை சரி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து கண்காணிக்கிறது யாரு? அங்க கழிவு நீர் வராமல் பார்க்க வேண்டியது யாரு? உள்ளூர் மக்கள். அங்க கால்நடைகளை கொண்டு எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் குளிப்பாட்டக்கூடாது. முன்னால அதெல்லாம் விதிமுறைகள் தெளிவா வச்சிருந்தாங்க. அது யார் பார்க்க வேண்டியது? உள்ளூர் மக்கள் தான் பார்க்கணும். அதே மாதிரி தண்ணீர் முன்னால பங்கீடு கொடுக்கறத பொறுத்தவரையில முன்னால ஒரு பெரிய அருமையான முறை தமிழ்நாட்டுல இருந்தது. அது அந்த முறைக்கு கண்டோட்டன் முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு குளத்துல இருந்து அல்லது ஒரு நீர்த்தேக்கத்துல இருந்து தண்ணீர் வெளியே கொடுக்கும் போது நீர்ப்பாசனத்துக்காக அதை கண்காணிக்கக்கூடிய ஒருவர் இருப்பார். அவர் ஓடிதான் அப்போ
வாகனங்கள் இல்லை. அதனால ஓடி போய் சேர்றதுனால அவருடைய பேர் கண்டோட்டன் சொல்லி, கண்டு ஓடுபவர். அப்போ முதல்ல அந்த தண்ணீர் போய் சேர வேண்டியது கடைசியாக இருக்கக்கூடிய நிலத்திற்கு. அப்பதான் மேல உள்ள நிலத்துக்கெல்லாம் கொடுத்து முடிஞ்சு கடைசியில போகும்போது அவங்களுக்கு இல்லாம போயிடும். அதனால கடைசியாக இருக்கக்கூடிய வயல்களுக்கு முதல்ல அந்த தண்ணீர் போகும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு கொண்டு வருவாங்க. மேல உள்ளவங்களுக்கு கடைசியாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் முறைகள் இருந்தது. அது இன்றைக்கு முறையாக பயன்படுத்தப்படவில்லை. மீண்டும் அந்த மாதிரி முறைகள் வேணும். நிறைய நீர்த்தேக்கங்கள், இன்னும் சில நீர்த்தேக்கங்கள் உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இருக்கிறத கொஞ்சம் விரிவாக்கி அதை பாதுகாத்து நடவடிக்கை எடுக்கும் போது தண்ணீர் பிரச்சனை என்பது விவசாயிகளுக்கு இல்லாமல் போகும். கர்நாடகாவில் இருக்க தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க கன்னடர்களுக்கும் இடையே இந்த சர்ச்சை சமூக நல்லிணத்தை எவ்வாறு பாதிக்கிறது சார்? இது ஒவ்வொரு தடவையும் நம்ம முன்னாலேயும் பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் பெருசா வரும்போது கர்நாடகாவுல குறிப்பாக பெங்களூர் இந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில இருந்து வேலை பார்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்க வட்டல் நாகராஜன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தமிழர்களுக்கு எதிராக பேசுவாரு. அதனால பிரச்சனை வரும். தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் அடிதடி நடந்ததெல்லாம் பழைய வரலாறு. ஆனா இப்போ அது ஓரளவுக்கு குறைந்து விட்டது. காரணம், மக்களுக்கும் விழிப்புணர்வு வந்திருக்கிறது. அவங்களும் இது அரசியல் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாலேயும் விவசாயிகள் சங்கங்களும் செய்த முயற்சியின் காரணமாக அங்க உள்ள விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீரியல் நிபுணர் ஜனகராஜன் அவர்கள் முயற்சியில இந்த சங்கங்களுக்கு இடையிலே உள்ள பேச்சுவார்த்தை எல்லாம் முன்னால நடத்தி இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அந்த கலவரங்கள் வராமல் ஒரு நல்லுறவை பராமரிப்பதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. எதிர்காலத்திலும் அந்த மாதிரி முயற்சிகள் தொடர வேண்டும், வலுவாக்கப்பட வேண்டும் என்பது எனது ஆலோசனையாக முன்வைக்கிறேன். காவிரி நீர் குறைவதால டெல்டா பகுதியில வேலையின்மை மற்றும் கிராமப்புற இடம்பெயர்வுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. தண்ணீர் பிரச்சனை பெருசாகும் போது வறட்சி வந்ததுன்னா அந்த காலகட்டத்துல விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், சிறு குறு விவசாயிகள், விவசாய கூலிகள், குறிப்பாக விவசாய கூலிகள், அவங்களுக்கு வேற வேலை தேடிதான் போய் ஆகணும். அப்போ இடம்பெயர்ந்து போவாங்க. அது காலங்காலமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்துல மழை ஒழுங்காக வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, தமிழ்நாட்டிலேயே மழை ஒழுங்கா பெய்துச்சுன்னாக்கி நமக்கு போதுமான தண்ணீர் வந்துடும். அந்த தண்ணீரை வச்சு விவசாயம் பாதிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். இன்னொன்னு, விவசாயிகள் காலங்காலமாக செய்யறது என்னன்னு சொன்னா, அந்த மாதிரி வரும்போது மாற்று பயிர்களை நோக்கி செல்வது, கலப்பு பயிர்களுக்கு போறது. மாற்று பயிர்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நெல் பயிரிடுறதுக்கு பதிலாக குறுகிய கால பயிரான உளுந்து, சிறுபயிறு, பாசிப்பயிறு இந்த மாதிரி விஷயங்களை பதிவிடும்போது அவங்களுக்கு ரொம்ப குயிக்கா அறுவடை நடந்துடும். அந்த மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, செய்யறாங்க விவசாயிகள். அதே மாதிரி கலப்பு பயிரிடும் போது ஒரே ஒரு பயிர் செய்வதற்கு பதிலாக இப்ப வயல்னு வச்சுக்கிடுங்க, நெல் வயல் இருக்கு, நெல் வயலை சுத்தியே காய்கறிகள் போடுறது, குறுகிய கால பயிர்கள் பலதை போடுறது, கீரைகள் போடுறது. அதே மாதிரி கீரை வகையத்திலேயே இப்ப அகத்திக்கீரை மாதிரி நீண்ட கால பயிர்கள் அந்த வரிசைகள் ஓரங்கள்ல எல்லாம் வைக்கிறது, முருங்கை வைக்கிறது, இப்படி பல்வேறு இதை செய்யறாங்க. இடையில அங்கங்கே தென்னை மரங்களை வச்சுக்கிடுறது, நிறைய வைக்காம ஒன்னு ரெண்டு வச்சுக்கிடுறது, இப்படி எல்லாம் பல்வேறு முறைகளை விவசாயிகள் அவங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. அதனால விவசாயிகளுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள தெரியும். அதுக்கு அரசு வழிகாட்டணும், உதவி செய்யணும். தமிழகத்துல காவிரியை சார்ந்து வாழும் மீனவர்கள் மற்றும் ஆற்று மணல் சார்ந்த தொழிலாளர்களுக்கு இந்த திட்டத்தால எவ்வாறு பாதிப்பு ஏற்படும்? அதாவது தமிழ்நாட்டுல உள்நாட்டு மீனவர்கள்னு சொல்லி நீர்நிலைகள்ல மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் ரொம்ப குறைவு. கடலில் மீன் பிடிக்கிறவங்க தான் கூடுதல். அவங்களுக்கு இந்த தண்ணீர் வந்தாலும் வரலன்னாலும் கடல் இருக்குது, கடல்ல இருந்து மீன் பிடிச்சு பிழைச்சுக்கிடுவாங்க. இந்த உள்நாட்டு மீனவர்கள்னு சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்க நீர்த்தேக்கங்கள்ல மீன் பிடிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். அவங்களும் என்ன செய்யறாங்க, அந்தந்த காலகட்டத்துல அவங்க தேவையின் அடிப்படையில அந்த தொழில்களை மாற்றிக் கொள்கிறார்கள், வேற வேலை வாய்ப்புகளை தேடுறாங்க. இதுக்காக தான் அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த வேலை திட்டத்துல கூட அவங்களுக்கு வேலைக்கு போய் கொஞ்சம்
குறைந்தபட்ச வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். மண் எடுக்கக்கூடியவங்கள பொறுத்தவரையில இப்போ தமிழ்நாட்டுல மண் எடுப்பது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால யாரும் அந்த மண் எடுத்து பிழைக்கிறது என்பது சாத்தியம் இல்லை. மண் எடுக்கணும்னா அது அரசாங்கம் தான் செய்ய முடியும். அரசாங்கம் தான் அத பங்கிட்டு கொடுக்கிறது. அதனால அதை சார்ந்தவர்கள்லாம் இப்ப ஏற்கனவே வெவ்வேறு வேலைகளுக்கு மாறி போயிட்டாங்க. காவிரி விவகாரம் குறித்து விரிவாக பகிர்ந்து கொண்ட திரு தாமஸ் பிராங்கோ அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.